2026 தமிழக அரசியல் களத்த பொறுத்தவரைக்கும், நிறைவா ரத்தன சுருக்கமா ஒரே வரியில அல்லது 2, 3 வரியில சொல்லணும் அப்டின்னா, என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாடு அரசியல் களம் நல்ல முறையில ஒரு முன்னேற்றத்த நோக்கி தான் போகும். அரசியல்வாதிகளோட மனமாற்றம் நிறைய இருக்கும். மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற எண்ணம் புதிய தலைவர்களுக்கு கண்டிப்பாக இனி வருங்காலங்கள்ல இந்த தேர்தல் முதலே அவங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். இந்த மனமாற்றம் தமிழக மக்களுக்கு புதிய உற்சாகத்த குடுக்கும். ஒரு பொற்கால ஆட்சி நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள்னால தமிழக மக்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு. இந்த 2026 அரசியல் களம் என்பது 1959, 1967, 1977, அதுக்கடுத்து 2016 இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட வேறு ஒரு மாற்றம். அப்பல்லாம் மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணி தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா, இது இது வருமா? அது வருமா? இவங்க வந்துருவாங்களா? அவங்க வந்துருவாங்களா? அப்படிங்கிற மாரி மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு எலக்ஷன் தான் இது. அதே சமயத்தில இந்த 2026 பொறுத்தவரைக்கும் தலைவர்கள் வந்து நெறையா போராடி தான் ஜெயிக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் எளிதாக வென்றுவிட முடியாது. நெறையா போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. மக்கள் வந்து இந்த கட்சியில 10 பேரு, அந்த கட்சியில ஒரு 10 பேரு, அந்த கட்சியில ஒரு 10 பேரு அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி ஓட்டு போட்டு இந்த எலக்ஷன வந்து ஒரு திருவிழா மாரி கொண்டாடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால இந்த 2026 எலக்ஷன் என்பது ஒரு ரொம்ப கடவுளுடைய அனுக்கிரகத்தால், அண்ணாமலையோட அருளாசியால் மிக சிறப்பாக இருக்கும். அதில அரசியல் களம் சூடு பிடிச்சு, அதுக்கு தகுந்த மாரி வந்து மக்கள் நல்லவர்களை ஆட்சியில் அமர்த்துவார். ஜோதிடத்துல வந்து சூரியன தான் ஆளுங்கட்சியாக சொல்லப்படுது. இந்த ஆளுங்கட்சியா சொல்லக்கூடிய இந்த சூரியன் தனுசு ராசியில இப்போ பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில, சனியுடைய 10ஆம் பார்வையும் இருக்கு. செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த தை மாதம் வரைக்குமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடி, மிக கடுமையான கெட்ட பேரு, அவர்களுடைய கோர்ட் தீர்ப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து சித்திரை மாதம் தொடக்கூடிய காலம் வரையே இந்த ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் நெருக்கடி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த குரு வெற்றி பெறுவார் அப்படின்றத முழுமையா சொல்லலாம். அந்த குரு ஒரு பிரகாசமான தமிழகத்துக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளிய குடுக்க போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா.